என்ன இது சவுண்டு? நம்ம பேண்ட் கூட போடலையா, லுங்கி தானே கட்டியிருக்கோம். ஐயோ, எங்கேருந்து வருது சவுண்டு? உள்ளேருந்து தான் வருது. இதோ வரேன். செல்லம், எக்ஸாமுக்கு கரெக்டா வந்துருவல்ல, உன்னை நம்பிதான் கிழிக்கிறேன். நீ அப்பா, நான் டீச்சரா காட்டி நினைச்சப்பா. ஐயோ அப்பா, ஐயோ எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எக்ஸாமுக்கு பிட்டு கிழிக்கிறியா? அது ஒண்ணு இல்லப்பா, எங்க கிளாஸ் டீச்சர் முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் குறிச்சு தந்தாங்கப்பா. சரி, எக்ஸாம் எழுதுற கடைசி நிமிஷம் வரைக்கும் படிக்கலாம்னு நினைச்சு கையில புக்கை எடுத்தேன்ப்பா. செம வெயிட்ப்பா. சீ, வரமா போ. உடம்பு மனசும் லேசா இருந்தாதான் படிச்சதெல்லாம் மனசுல நிக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு பிட்டுக்காக எப்படி எல்லாம் பேச வேண்டியது இருக்குதுடா சாமி. யாருப்பா? எங்க அப்பாவா? ஜெய் பகவதி. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கையில எந்த வெயிட்டான பொருளை வச்சுன்னு இருக்க கூடாதுப்பா. அதனால டீச்சர் குறிச்சு கொடுத்த முக்கியமான கொஸ்டின் ஆன்சரை மட்டும் கீச்சுன்னு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க. பாக்கெட்லயே வச்சுக்கின்னு அப்பப்ப எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்பா. சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்படி எழுதுன? பென்ல தான்ப்பா. கரெக்டா சூப்பரா செம்மையா 35 மார்க் வர மாதிரி எழுதிட்டப்பா. கரெக்டா 35 மார்க் மட்டும் எழுதுனா மிச்ச 65 மார்க் அப்புறம் வந்து எழுதுவான். ஐடியா நல்லா இருக்குது. அப்பா, என் பதில் நீ போய் எக்ஸாம் எழுதுறியா? சும்மாவே அடிக்கிறான்டா. அட போப்பா, ஃப்ரீ ஃபயர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இதோ போத கோர்ஸ்க்கு ஐபிஎல் வேற வந்துச்சு. மைண்ட் டைவர்ஷன்ப்பா. எப்படி படிக்குது? சரியா படிக்கவே முடியல. டேய், வாலிப வயசுல இந்த மாதிரிலாம் மைண்ட் டைவர்ஷன்லாம் வரும்டா. அதெல்லாம் தாண்டி உறுதியா படிக்கணும். சரியா? அப்பா, மைண்ட் டைவர்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. காலையில நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி உன்னை வந்து கேட்டுட்டு போச்சுப்பா. அப்படியா? அடங்கொய்யால, இதுக்கு பேரு தாயா மைண்ட் டைவர்ஷன்.